தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சீர்காழி என்னும் தலத்தில் சிவபாத இருதயர் என்பவருக்கும் பகவதி அம்மையாருக்கும் திருமகனாக அவதாரம் செய்தார் திருஞான சம்பந்தர். 3 வயது குழந்தையாக இருக்கும்போது தந்தை கோயிலுக்கு செல்லும் போது தானும் வருவேன் என்று அடம் பிடித்து அவருடன் சென்றார். குழந்தையை அழைத்து கொண்டு கோயிலுக்கு சென்ற சிவபாத இருதயர் கோயில் குளக்கரையில் குழந்தையை அமர்த்திவிட்டு அவர் நீராட சென்று விட்டார். அகமர்ஷண மந்திரம் என்கின்ற வேத மந்திரங்களை சொல்லி அவர் நீரில் மூழ்கும் போது அவருடைய காட்சி தெரியாமல் போனதால் குழந்தை தந்தையை காணவில்லை என்று அம்மே அப்பா என்று அழுதது. அப்பொழுது சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் விடை வாகனத்தில் வந்து இறங்கினர். அப்பொழுது அந்த குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டது. உடனே சிவபெருமான் பார்வதி அம்மையாரை நோக்கி, உன்னுடைய முளைப்பாலை கொடுக்கவும், ஒரு கிண்ணத்தில் பிழிந்து கொடுக்கவும் என்று கட்டளையிட்டார். அம்மையாரும் ஒரு பொற்கிண்ணத்தில் தன்னுடைய பாலை பிழிந்து அந்த குழந்தைக்கு ஊட்டினார். குழந்தை கிண்ணத்தில் சாப்பிட்டதால் பால் 2 பக்கமும் வழிந்து ஓடியது. குழந்தை அழுகையை நிறுத்திவிட்ட காரணத்தால் சிவபெருமானும் உமையம்மையாரும் மறைந்து விட்டார்கள். உடனே தந்தை குளித்துவிட்டு நீராடிவிட்டு மேலே வந்தார். குழந்தையின் வாயில் பால் ஒழுகி இருப்பதை கண்டு பயந்து போய், யார் கொடுத்த எச்சில் பாலை குடித்தாய் என்று அங்கு அருகில் இருக்கும் ஒரு குச்சியை எடுத்து ஓங்கி அடிக்க சென்றார். அப்பொழுது அந்த குழந்தை தோணி மலையில் இருக்கும் தோணி அப்பரை கை காட்டி, தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் நேடுடைய மலரால் முனை நாள் பணிந்த தாரு செய்த ஆடுடைய மலரால் முனை நாள் பணிந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனந்தே, பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனந்தே என்று பதிகமாக 11 பாடல்களை பாடியது. தந்தையார் ஆச்சரியம் அடைந்து உலகமெல்லாம் பரவிவிட்டது. இவர் சிவபெருமான் அருளால் பால் உண்டு பாடப்பெற்றார் என்ற கருத்தானது உலகமெல்லாம் பரவியது. உடனே அனைவரும் அவரை திருஞான சம்பந்தர் என்று அழைத்தனர்.